தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும், நாடு முழுவதும் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறும் எனவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அட்டவணையை டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா அறிவித்தார். நாடு முழுவதும் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும், ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலும், ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தலும் நடைபெறுகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தலும், ஏப்ரல் 29ஆம் தேதி 4ஆம் கட்ட தேர்தலும் நடைபெறுகிறது. மே 6ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தலும், மே 12ஆம் தேதி 6ஆம் கட்ட தேர்தலும் நடைபெறுகிறது. 7ஆம் கட்ட தேர்தல் மே 19ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 19ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் மார்ச் 26. வேட்புமனு திரும்பப் பெறும் கடைசி நாள் மார்ச் 29ஆம் தேதி ஆகும். தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை மே 23ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையர் அறிவித்தார். ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், கேரளா, மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப், சிக்கிம், தெலுங்கானா, தமிழ்நாடு, உத்தரகாண்ட், அந்தமான், தாதர், நாகர்வேலி, டாமன் டையூ, லட்சத்தீவு, புதுடெல்லி, புதுச்சேரி, சண்டிகர் ஆகிய 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது.